ரீசெண்டா வந்த இந்த நியூஸை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. போலீஸ்கான ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. கைது செய்யப்பட்ட தவம் என்கிற பிரீத்திவ் என்பவர் தேவதானப்பட்டி பள்ளியில் படித்த போது ஏறுனா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயிலு எனவும் பள்ளி ஆசிரியரை மிரட்டி கெத்து காட்டியவர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. போது கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு வாழ்க்கையில் ஃபெயிலாகி ஜெயிலுக்கு சென்றுள்ளதாக போலீசார் சுட்டி காட்டுகின்றனர். இதை பார்த்த உடனே நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட மேக்ஸ் டீச்சர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டீச்சர் கிட்டயும் பேரண்ட் கிட்டயும் அடி வாங்காத பையன் கண்டிப்பா சொசைட்டி கிட்டயும் போலீஸ் கிட்டயும் அடி வாங்குவான் அப்படின்னு சொன்னாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலுக்கே போகல, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர்லாம் காலேஜா போகல, ஆனா அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆனாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ன்றவங்க ஸ்கூல்ல சொல்லி தரவங்க மட்டும் கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனோட டீச்சர் அவங்க அம்மா தான் அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கரும் அவங்களுக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்த கோச்சை இன்ன வரைக்குமே மறக்காம தான் இருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கிறவங்க மட்டும் டீச்சர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் உங்க லைஃபை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்கில்ல உங்களுக்கு சொல்லி தராங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட டீச்சர்ஸ் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட டீச்சர்ஸ் என்ன திட்டினாங்க, என்ன அடிச்சாங்க, என்னை பத்தி தப்பா பேசினாங்க, எல்லாமே ஓகே. பட் எனக்கு தெரியாத விஷயத்த அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை என்னைக்குமே மறக்க கூடாது. ப்ரோ நான் கூகுள் பார்த்து படிச்சுப்பேன், யூடியூப் பார்த்து படிச்சுப்பேன் அப்படின்னா கூகுள்ல அந்த ஆன்சர் அப்லோட் பண்ணதும் ஒரு டீச்சர் தான், யூடியூப்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு டீச்சர் தான். ஸ்கூல் டைம்ல டீச்சரை திட்டா, டீச்சரை எதிர்த்து பேசிட்டா ஒரு கெத்துன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. பட் அந்த டீச்சர்ஸோட ரியல் வேல்யூ லைஃப்ல சக்சஸ் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்கள கேட்டதா தெரியும். உங்க டீச்சருக்கு பெருசா கோவில் கட்டணும், செலவு வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அது போதும்.